வாழ்ந்தோம். வாழ்ந்த வாழ்க்கையை அறியாத பொழுது, கிறிஸ்துவை அறியாததினால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? அங்கே தூசிக்கிறவளாய், துன்பப்படுத்துவளாய், அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் தேடி வந்து எனக்காக உங்களுக்காக அப்படி திரு ரத்தத்தை சிந்தினவராய் காணப்படுகிறார். ரட்சிப்பு நமக்கு வரலைங்க. ஒரு பொருளை வாங்குறோம், பிடிக்கல, அதை தூக்கி போட்டு வேற ஒரு பொருளை பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறார். ஆனா ரட்சிப்பு என்பது விலை மதிக்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. அங்கே முன்னே வாழ்ந்தது போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம், ஆராதனைக்கு வருகிற பொழுது பயபக்தி இருக்கிறது, பரிசுத்தத்தை காண்பிக்கிறோம். ஆலயத்துக்குள் வருகிற பொழுது ஆலய ஒழுங்குக்கு அமைய நம்முடைய வாழ்க்கை அங்கே கிறிஸ்தவர்கள் வேதாகமத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாங்கள் வேதத்தை தூக்கி வைத்து சொல்லுகிறோம், அங்கே ஐ அம் தி கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன். எங்களுடைய சடங்காச்சார நிகழ்வுகள் கிறிஸ்தவ நிகழ்வுகளாக இருப்பதனால் நாம் கிறிஸ்தவர்கள் அடையாளம் காட்டிக் கொள்கிறோம். ஆனால் ஒரு அழகா சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்? என்னை பின்பற்றுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள் சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதே உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே பாவம் நிறைந்த உலகத்தில் நம்முடைய பயணம் அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து போகும். இதே பாவம் நிறைந்த உலகம் தான் சொல்வார்கள். குப்பைக்குள்ள தான் என்ன இருக்கு? மணி இருக்கு, ஆழ்ல கடல்ல முத்து இருக்குது. இதே உலகத்துல, இதே இருள் நிறைந்த உலகத்துல வெளிச்சம் கொடுக்கும்படிக்காய் என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சம் கொடுக்கிறோமா, அல்ல இருளான உலகத்தில் இருளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தனைக்காக ஆண்டவர் எதிர்பார்த்தார், இருள் நிறைந்த உலகத்துக்குள் வெளிச்சம் என்கிற சபை போகிற பொழுது உலகம் முழுவதும் அந்த பிரகாசத்தை கண்டுகொள்ளும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. அதுதான் காலமாய் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டிய சபைக்குள், உலகத்துக்குள் சபை கடந்து போக வேண்டும். ஆனால் இன்னைக்கு சபைக்குள் உலகம் கடந்து வந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம்? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கடந்துச்சு. நாங்க மனம் திரும்பிட்டு ரட்சிக்கப்பட்டு விட்டோம், கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம். ஆனால் கருமையானவர்களே, திருமண வாழ்வு என்று ஒன்று வருகிற பொழுது சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு திருமண ஒரு நபரை பார்க்க, ஒரு ஆண் அல்லது ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சாதியில நீங்க ஒரு பெண்ணை பாருங்க. ஆனா கேட்கிற ரட்சிப்பு. பல நாட்கள் ஒருவர் எனக்கு போன் பண்ணி, நம்முடைய மகள் 2 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு திருமணத்திற்காக அங்கே ஒரு துணை தேட வேண்டும். ஆராதனைக்கு போறார்கள், நல்ல பெரிய சர்ச், அவர்களும் சபையில் அங்கே முக்கியத்துவமான நிலையில் அங்கே நிலை வகித்துக் கொண்டிருக்கிறவர்கள். அவர் சொன்னார்கள், பாஸ்டர் எல்லாம் நல்ல, ஆனா எங்கட சாதியில, உயர்ந்த சாதியில பெண்ணை பார்க்க வேண்டும். சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், மனம் திரும்பி விட்டோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு காரியத்தை செய்கிற பொழுது முன்னே நேரம் பார்த்தோம். இந்த நேரம் நல்ல நேரம், சுபமூர்த்தியான நல்ல நேரத்தில் நிகழ்வு நடைபெறும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு பிற்பாடு பாஸ்டர் 9 மணி 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு, இதுக்கு உங்களுக்கு வந்து ஜெபிச்சுட்டு போகலாம். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் நேரம் பார்க்க இன்றைக்கும் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க சொல்லி அழைத்திருந்தார். அழைக்கிறோம் சொன்னா, பாஸ்டர் சரியா 12 மணில இருந்து 12:30க்குள்ள நீங்க வந்தா நல்ல மணிக்கு நான் ஆயத்தமா இருந்த ஜெபத்துக்கு போகணும். பாஸ்டர் 12ல இருந்து 12:30க்குள்ள வாங்க. ரட்சிக்கப்பட்டு நீண்ட காலம், எனக்கே குறைஞ்ச 25 வருஷம் அவங்களுக்கு தெரியும். அப்பதான் திடீர்னு நான் கேட்டேன், எதுக்கு அந்த இல்ல அந்த நேரம் ஜெபிச்சா நல்ல, நான் 1 மணிக்கு பிறகு ஜெபிச்சா நல்ல பிள்ளையான்னு கேட்டேன். இல்ல அது நல்ல மனுஷன். அப்பதான் எனக்கு ஒன்று விளங்கிச்சு, இவங்க வெளியில கேட்டு என்ன செய்யறாங்க, நேரத்தை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. 12ல இருந்து 12. ரட்சிக்கப்பட்டவர்கள் திருப்பிட்டு சொல்லுகிறோமே, கொஞ்சம் சிந்திச்சுப்பா. பேர் மாறி இருக்கு, மதம் மாறி இருக்கு, உடுப்பு மாறி இருக்கு, கிறிஸ்தவர்கள் சொல்லி சில அடையாளங்களை காண்பித்துக் கொண்டு போகிறோம். ஆனா இந்த வார்த்தை மனம் திரும்பி இருப்போம் என்று சொல்லுவோம். நம்முடைய செயலில் அதை காண்பிக்க வேண்டியவர்களை காண, நம்முடைய செயல் அது காண்பிக்கப்பட வேண்டுமே.
பாடசாலையில் கல்வி கற்கிற பொழுது கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட வேண்டுமே. நான் ஒரு கிறிஸ்தவ பெண், ஒரு கிறிஸ்தவ மகன் என்பதை அங்கே பாடசாலை கண்டுகொள்ள வேண்டுமே. நீ வேலை செய்கிற இடத்துல நீ கிறிஸ்தவ ஒருவன் என்பதை அங்கே உலகம் அந்த வேலை தளம் உன்னை கண்டுகொள்ள வேண்டுமே. நீ வாழுகிற சமூகம் நீ கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒருவன் என்பதை உன்னுடைய வாழ்க்கை நிமித்தம் கண்டுகொள்ள வேண்டுமே. கண்டுகொள்கிறார்களா? உலகத்தவரிடத்தில் இருக்கிற கடவுள் பயம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருப்பது குறைவான ஒன்றாயிருக்கிறது. உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொள்கிறார்கள், படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், பணத்தை சம்பாதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய